வெல்கம் பேக் டு 2K எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ். நான் Anuranjith. ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செஷன்ல ஒரு பைத்தான் டூலை எப்படி இன்ஸ்டால் பண்றது உங்களோட பிசில அப்படின்னு பார்த்திருந்தோம். தென் அதுக்கப்புறமா அதுல ஓப்பன் சிவி, அதாவது கம்ப்யூட்டர் விஷனுக்கான லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணி கம்ப்யூட்டர் விஷன் வந்து அதுல எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு டியூட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தானோட பேசிக்ஸான ஆப்ரேஷன், ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், தென் ஆப்ரேட்டர்ஸ், தென் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ சிக்கும் பைத்தானுக்கும் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்றதுல என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ரேட்டர் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கமெண்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ கமெண்ட்னா என்ன, அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு 5. அதாவது இது ஒரு இன்டீஜர் வேரியபிள். ஏக்கு வந்து நான் 5ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா, பிரிண்ட் ஏ அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ ஏ ஈக்குவல் டு 5 பிரிண்ட் ஏ அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு எரர் வருது, அன்எக்ஸ்பெக்டட் இண்டென்ட் அப்படின்னு ஒரு எரர் வருது. ஸோ இந்த எரர் என்ன அப்படின்றத நம்ம இதுக்கு அடுத்த லைன்ல பார்ப்போம். ஸோ இப்போ மறுபடியும் நான் ஏ ஈக்குவல் டு 5 தான் போடுறேன். இப்போ பிரிண்ட் ஏ வந்து நான் போடுறேன். ஸோ பைத்தான்ல இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கிறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல காட்டும். ஸோ இங்க ரெட் கலர் இருக்கனால அதுக்கு அடுத்த லைன்லயும் ரெட் கலர் இருக்கு. ஸோ இப்படி ஒரு எரர் இருக்கு. நீங்க இப்படி ஒரு எரர் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இதுக்கு அடுத்த லைன்ல எரர் இருக்கா இல்ல இங்க இருக்கா அப்படின்னு பார்க்க போறீங்கன்னா, ஒரு செக்ஷன் பை செக்ஷனா நீங்க வந்து கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நான் கமெண்ட் பண்ணிட்டேன், செகண்ட் லைன்ல ரெட் கலர் காட்டுது. ஸோ அதையும் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா எரர் இல்லாம ரன் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 5. நம்ம ஏக்கு வந்து 5 வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். அப்ப இதுல என்ன எரர் அப்படின்றத நீங்க இந்த லைனை எடுத்து விட்டு பார்க்கலாம். சோ இந்த லைனை எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஏ இஸ் நாட் டிஃபைன். சோ ஏ இல்லன்றதா அது எரரா காட்டுது. அப்ப இந்த ஏல ஏதோ ஒரு ப்ராப்ளம். சோ நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்பேஸையும் எடுத்துட்டு ஒரு வாட்டி ரன் பண்றோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா 235 வருது. சோ இதுதான் கமெண்டோட ஒன் ஆஃப் தி யூஸ். என்ன அப்படின்னா, நீங்க டீபக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த லைன் வரைக்கும் எரர் இருக்கு, எந்த லைன்ல இருந்து எரர் இல்லன்றத நீங்க ஒவ்வொரு லைனா கமெண்ட் பண்ணி பாத்துக்கலாம். சோ ஒவ்வொரு லைனா கமெண்ட் பண்ணி பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இல்லையா. சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த லைன்ல ஒரு ஹேஷ் கமெண்ட் போடுறோம். சோ ஹேஷ் போட்டீங்கன்னா அது வந்து கமெண்ட். சோ இங்க ஒரு ஹேஷ் போடுறோம், அது கமெண்ட். சோ இந்த பிளாக் ஆஃப் கோட நம்ம கமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பைத்தான்ல வந்து நீங்க 3 தடவை கோட்ஸ் போடுறீங்க அப்படின்னா, டபுள் கோட்ஸ் போட்டீங்கன்னா அது வந்து கமெண்ட் ஆகிரும். சோ இது நீங்க ஐடி யூஸ் பண்றதால 3 கமெண்ட் அதுவே எக்ஸ்ட்ரா போடுது. சோ இப்போ நீங்க 3 தடவை போட்டீங்கன்னா 2 லைனும் கிரீன் ஆயிடுச்சு இல்லையா. சோ இப்போ வந்து அது கமெண்ட்ல இருக்கு. நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்க லைன் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், அது வந்து பிரிண்ட் ஆகாது. சோ இதுதான் சிங்கிள் அண்ட் டபுள் லைன் கமெண்ட். சோ இதை நம்ம வேற எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ a ஈக்குவல் 5 போட்டிருக்கேன் இல்லையா. சோ b ஈக்குவல் டு இன்னொரு 5 போடுறேன். போட்டுட்டு இப்போ a பிளஸ் b அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா இது வந்து அடிஷன் ஆப்ரேஷன். சோ அடிஷன் ஆப்ரேஷனை நீங்க இது அடிஷன் தான் பண்ணுது அப்படின்னு காட்ட போறீங்கன்னா பக்கத்துல சிங்கிள் லைன் கமெண்ட்ல வந்து இது அடிஷன் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். சோ இது வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன், இதுக்கு எதுக்காக அடிஷன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம அவசியம் இல்லை. சோ இன்கேஸ் நீங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா அதோட ஒர்க்கிங்க நீங்க அது பக்கத்துல டிஃபைன் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரியான கமெண்ட் மூலியமா நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். சோ கோட இன்னொருத்தர் வாசிக்கும் போது, அதாவது இது வந்து ஹியூமன் ரீடபிளா இருக்காது இல்லையா நம்ம கோடிங் பண்ணும்போது. சோ இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஹியூமன் ரீடபிளா இருக்கும். தென் கோட் ரீடபிலிட்டியை அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நீங்களே உங்க பழைய கோட ரெஃபர் பண்ணும் போதும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுதான் கமெண்டோட யூசேஜ். சோ இப்போ நம்ம ஆப்ரேஷன்ல போவோம். சோ ஃபர்ஸ்ட் இங்க என்னெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா, இங்க ஒரு ஈக்குவல் டு போட்டிருக்கோம், ஒரு பிளஸ் சைன் போட்டிருக்கோம். சோ இந்த பிரிண்ட் வந்து நீங்க ஆல்ரெடி என் டியூட்டோரியல்ல பார்த்திருப்பீங்க. சோ இந்த பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன, அதாவது மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து படிச்சிருப்போம். சோ இது எல்லாமே ஆப்ரேட்டர். சோ ஒரு ஆப்ரேட்டருக்கு 2 அல்லது ஒரு ஆப்பரண்ட் தேவைப்படும். சோ ஆப்பரண்ட்னா என்னன்னா, இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல இருக்கு இல்லையா. சோ இது வந்து பைனரி ஆபரேட்டர், அதாவது இதுக்கு வந்து 2 ஆப்பரண்ட் தேவைப்படும். அதாவது ஏன்றது ஒரு வேரியபிள், 5ன்றது ஒரு வேல்யூ. இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்க போறதுதான் இந்த ஈக்குவல் டுன்ற ஆபரேட்டர். சோ இதே மாதிரி இந்த பிளஸ்ன்றதும் ஒரு ஆபரேட்டர். சோ இந்த மாதிரி நிறைய ஆபரேட்டர்ஸ் இருக்கு. இப்போ வந்து a-5 அப்படி a-b நீங்க போடலாம். சோ இந்த முக்கியமான விஷயம், இந்த ஸ்பேஸ் வந்து பைத்தான்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த ஸ்பேஸை வச்சுதான் நீங்க இதுக்கப்புறம் வரப்போற டியூட்டோரியல்ல நம்ம லூப் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சோ லூப் குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க C++ல கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ பைத்தான்ல வந்து நீங்க அந்த ஸ்பேஸை தான் யூஸ் பண்ணீங்க. அந்த ஸ்பேஸ் தான் அது லூப் குள்ள இருக்கா இல்ல வெளியே இருக்கா அப்படின்னு டிஃபைன் பண்ணும். சோ அதனால ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது முன்னாடி ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். தென் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சோ a ஈக்குவல் டு 5 போட்டோம் இல்லையா. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லாம் C ல பாத்தீங்கன்னா int a ஈக்குவல் டு 5 அப்படின்னு போடும். சோ int நம்ம டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ல int காட்டும். நீங்க int a ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டீங்கன்னா அது வந்து எரர்ல தான் வரும். சோ அது எரர் வருதான்ற நம்ம செக் பண்ணிடலாம்.
ஏன் எரர் வருது அப்படின்னா இதுல இன்ட்ன்றது ஒரு கீவேர்ட் இருக்கு, பட் அது நீங்க இந்த ஃபார்முல யூஸ் பண்ண முடியாது. நீங்க உங்க C++ மாதிரி. அப்புறம் எதுக்காக இன்ட் கீவேர்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து டைப் கேஸ்டிங் பண்றதுக்காக தான் இன்ட் கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்போ வந்து வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு இன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. தென் அந்த 5.0 இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இப்போ வந்து டைப் கேஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா இங்க 6.0 போடுவோம், அப்போதான் நமக்கு டிஃபரன்சியேஷன் தெரியும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்டீஜர் கேரக்டரா அது வந்து 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்கும். ஸோ சாரி அது 6 நம்ம போட்டுருக்கும். ஸோ 6 நமக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இன்டீஜர் அப்படின்ற கீவேர்டோட யூசேஜ் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி இன்ட் ஏ அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த டிக்ளரேஷன்லேயே பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன டைப் அப்படின்னு நம்ம போட வேண்டாம். இன்டா, ஃப்ளோட்டா, ஸ்ட்ரிங்கா, கேரக்டர் எதுவுமே நம்ம போட வேண்டாம். நம்ம கொடுக்குற வேல்யூ வச்சு அதுவே அசைன் பண்ணிக்கும். தென் இப்போ வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு இருக்கு இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் இது பேர் வந்து அசைனிங் ஆபரேட்டர். நீங்க வந்து ஈக்குவல் டு போட்டீங்கன்னா ரைட் சைடுல என்ன வேல்யூ வச்சிருக்கீங்களோ அதை லெஃப்ட் சைடுல அசைன் பண்ணும். சோ இப்போ நீங்க வந்து அங்க ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கொடுக்கணும். அதாவது 5 ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா. சோ அதை தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்க a-2 ஒரு வேரியபிள்ல இருந்து ஒரு வேல்யூவை நீங்க மைனஸ் பண்ணி அதை அசைன் பண்ணிக்கலாம். சோ இதுதான் மல்டிபிள் ஆபரேட்டர் ஒரே லைன்ல இருக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு இருக்கு, தென் மைனஸ் இருக்கு இல்லையா. தென் நம்ம வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்துறோம். சோ பிளஸ் மைனஸ் இருக்கு, தென் a star b. ஓகே, ஒரு ஸ்பேஸ் விழுந்துட்டே இருக்கு. a star b னா மல்டிப்ளிகேஷன், தென் a ஸ்லாஷ் b அப்படின்னு போட்டீங்கன்னா இது வந்து டிவைட். சோ டிவைட் வந்து அது பக்கத்துலயே தான் போடணும், அங்க ஸ்பேஸ் விடாதீங்க, விட்டு அதுல வந்து எரர் காட்டும். தென் a மாடுலோ b அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ மாடுலோ அப்படின்னா அதாவது டிவைடுக்கும் மாடுலோக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு. டிவைட்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை நீங்க இன்னொரு வேல்யூ டிவைட் பண்ணீங்கன்னா அதோட கோஷன்ட் அதாவது மேல இருக்கும் இல்லையா, சோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். மாடுலோஸ் வந்து அதோட ரிமைண்டர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். தென் இதுக்கப்புறமா a ஸ்டார் ஸ்டார் அப்படின்னு போட்டீங்கன்னா இது வந்து பவர். சோ நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுவோம். சோ இதை வந்து நம்ம c அப்படின்னு அசைன் பண்ணிக்குவோம். ஸோ சின்ற வேல்யூவை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சிஏ எல்லா இடத்துலையும் பிரிண்ட் பண்ணுவோம். பண்ணோம்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம 5னே வச்சிருவோம். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் a plus b, then a minus b, then a star b. ஸோ இது வந்து 5 பவர் ஆஃப் 5. ஸோ இப்படி இதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லாமே பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவைட் அண்ட் தென் மாடுலஸ் தென் பவர். ஸோ இதை தவிர்த்து நமக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் உண்டு இல்லையா. இப்போ வந்து tan அதாவது நீங்க வந்து ஒரு சைன் தீட்டா எடுக்க போறீங்க, இல்லை ஒரு காஸ் தீட்டா எடுக்க போறீங்க, அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ நம்ம நார்மலா C++ யூஸ் பண்ணோம்னா மேத் அப்படின்ற லைப்ரரி. ஸோ நம்ம நார்மலா C++ல எப்படி ஆஷ் இன்க்ளூட் போட்டு எடுப்போமோ ஸோ அதே மாதிரி இதுல இம்போர்ட் எடுப்போம். இதனோட ப்ரீவியஸ் டுட்டோரியல்ல சொல்லியிருக்கோம். ஸோ இம்போர்ட் மேத். ஸோ மேத்ன்றது நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ மேத்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ மேத்ன்ற லைப்ரரியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பார்க்கறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ மேத்ன்ற லைப்ரரியை நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் அதில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃபார் ஈச் லூப் எழுதுவோம். ஸோ நார்மல் லூப்புக்கும் நார்மல் ஃபார் லூப்புக்கும் ஃபார் ஈச் லூப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம இதுக்கு அடுத்து வரக்கூடிய டுட்டோரியல் வீடியோ லூப்ஸ் ஒரு டியூட்டோரியல் வீடியோ இருக்கும். ஸோ அதில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எவ்ரி மெத்தட்ஸ் இன் எவ்ரி மெத்தட் இன் DAR. ஸோ மேத் இப்போ நம்ம அதில் இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே ஒரு எரர் வந்திருக்கு, இன்வாலிட் சின்டாக்ஸ். ஸோ இதில் என்ன இன்வாலிட் சின்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு லூப் ஆர் கண்டிஷன் நீங்கள் பைத்தான்ல டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா ஸோ அங்கே வந்து நீங்கள்
கோலன் வைக்கணும். கோலன் வச்சீங்கன்னா தான் அது வந்து ஒரு லூப்னது, அதாவது ஒரு பிளாக்னது எடுக்கும். ஸோ அந்த பிளாக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பிளாக்ல இருக்க எல்லாமே ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம ஏ ஃபர்ஸ்ட் போடும்போது நமக்கு ஒரு எரர் வந்திருக்கும் அந்த ஸ்பேஸ் விட்டதுனால. ஸோ அந்த எரர் ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன், நீங்க ஒரு லைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க டிஃபைன் பண்ண போறீங்கன்னா அதுக்கு மேல கண்டிப்பா ஒரு பிளாக், அதாவது இந்த ஒரு கோலன் வந்து இருக்கணும். ஸோ கோலன் இல்லை அப்படின்னா அது வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த மேத் அப்படின்ற மாடியூலுக்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்களோ ஸோ எல்லா மெத்தடும் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மேத் ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே அதில் இருக்காது. ஏன் அப்படின்னா அது எல்லாமே நம்ம நார்மலாக ஆப்ரேட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாத ஒரு சிலது தான் இருக்கும். ஸோ அதில் முக்கியமான ஒரு தான் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே ஒரு மாடியூல்ல இருந்து நீங்கள் ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாடியூல் நேம் டாட் வச்சு அந்த மெத்தடை கால் பண்ணி, ஸோ அந்த மெத்தடுக்கு நீங்கள் பேராமீட்டரா தான் உங்களோட வேரியபிள் ஆர் உங்களோட வேல்யூவை நீங்கள் அனுப்பணும். ஸோ math dot square root cன்ற வேல்யூவை நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த c வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வேல்யூ வருமோ அதை டியில் அசைன் பண்ணியிருக்கோம் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் வச்சு. ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட லாஸ்ட்ல, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து a பவர் ஆஃப் b, அதாவது 5 பவர் ஆஃப் 5 நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா 4ஓட ஸ்கொயர் ரூட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4ஓட ஸ்கொயர் ரூட் 2 பாயிண்ட்ஸ். ஏன் இது ஃப்ளோட்ல பிரிண்ட் ஆகுது, இன்டீஜர்ல பிரிண்ட் ஆகல? ஏன்னா நம்ம இன்டீஜர் தான் கொடுக்குறோம். பட் ஏன் அது ஃப்ளோட்ல பிரிண்ட் ஆகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ ஃப்ளோட்ல தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க டிஃபால்ட் மெத்தட் ஃப்ளோட்ல வச்சிருக்காங்க. பைத்தான்ல நம்மளால டைப் டெஃப் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இன்டீஜர் சி அப்படின்ட்டு நம்ம கொடுக்க மாட்டோம். அதுவே தான் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வச்சு டைப் அசைன் பண்ணிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போற டியூட்டோரியல்ஸ்ல எப்படி இந்த மாதிரி இது வந்து ஃபார் ஈச் லூப்லயே, ஸோ இதே மாதிரி நிறைய லூப்ஸ் இருக்கும். ஸோ அந்த லூப்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றதை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் 2K Electronics in Tamil. Thanks for watching.